வீட்டில் நான் இருக்கணும்னு நினைச்சா என்கிட்ட இதோட பேச குறைச்சிக்க மன்னிக்கவே முடியாது. நம்ம பாண்டியனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காருங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்ச்சி எதுவுமே இல்லையா, நான் ஜடமா, எல்லாரும் என்னை ஏமாத்துவீங்க, எல்லாரும் என்கிட்ட போய் பேசுவீங்க, எல்லாமே மறைப்பீங்க, அதெல்லாம் கண்டு காணாம காதை பொத்திக்கிட்டு போகணுமா, இது எந்த விதத்தில் நியாயம், சப்பக்கட்டு கட்டிட்டு வந்துட்டு உங்கள் ஆத்தாளுக்கு வக்காத்து பேச, அப்போ அவங்க ஆத்தாளுக்கும் தங்கமயிலுக்கும் என்ன வித்தியாசம், அவளும் இப்படி பொய் சொல்லிட்டு வீட்டை விட்டு தடுத்துறீங்க, புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டா கட்டின புருஷன்கிட்டையும் போய் பேசணும், நடந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே, நான் என்ன அதெல்லாம் முடியாது நான் சொல்லியிருப்பேன், எனக்கும் தெரியும் அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி தானே, அவள் வாழ்க்கை எப்பனா போட்டு நான் விட்டுருப்பேன், இதெல்லாம் நீ பண்ண தப்பு தான் கோமதி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறாரு. இல்லைங்க நான் வந்து அந்த சூழ்நிலைக்கு எதுவும் தோணலைங்க, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் உனக்கு தோணலைல்ல, இந்த ஒரு பிரச்சனை உன் அண்ணங்காரன் வந்து சபையில் சொன்னவன தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அது கூட பாரு உன் புள்ளைய பற்றி தரக்குறைவாக பேசுறதால சொன்னேன், உனக்கு புருஷன் பற்றிலாம் கவலை இல்லை, புருஷன் எக்கடு கட்டினா போதும் அப்படிதான் நினச்சேன், அப்புறம் 30 வருஷம் நீ நானும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத கோமதி, ஊருக்கு தான் நம்ம புருஷன் பண்ணாட்டி வீட்டுக்குள்ளே நம்ம கிடையாது, என்கிட்ட பேசாத, என்னை தொந்தரவு பண்ணாத, மீறி என்கிட்ட வந்து நீ பேசி என்னங்கன்னு சொல்லிட்டு யாரும் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சப்பக்கட்டை கட்டின்னு பேசக்கூடாது, பேசினீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டுவேன்னு பாண்டியனை சொல்லிடுறாரு.